حي على الفلاح. அன்புள்ள சகோதரர்களே, நாம் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம் என்னவென்று சொன்னால், குழந்தைகளுடைய விஷயத்தில் பொதுவாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அம்சம், அவர்களது ஒவ்வொரு செயல்களையும் வைத்து இவர்கள் இப்படி வருவார்கள் முடிவெடுக்கக்கூடாது. இது நம்மளோட பெரிய பிரச்சனை, எல்லார்ட்டும் இருக்கக்கூடிய பிரச்சனை அதுதான். ஒருத்தன் ஏதாவது செஞ்சுட்டான், இவன் உருப்படுவான்னு நினைக்கிறீங்க அப்படி என்று அவன் ஒரு தவறு செஞ்சிருப்பான், இவன் சரியாக வர மாட்டான். ஏன்டா இப்படி செய்கிறவன் நிச்சயமாக மோசமானவனை தான் என்ன செய்வான், வருவான் அப்படின்றது. ஏதாவது அவனே ஒரு பயங்கரமான ஒரு தவறு செய்கிறான்னு வைங்களேன், சின்ன வயசு, உங்கள்கிட்ட தவறுடைய வீரியம் அவனுக்கு தெரியாது, ஆனால் அவனே ஒரு பெரிய ஒரு தவறு செய்கிறான்னு வைங்க, உடனே முடிவெடுக்கிறது இவன் ஒழுக்கமுள்ள தவறு. இப்படித்தான் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தன் தான் சின்ன வயசில், அவன் இன்றைக்கு பெரிய குடிகாரன் ஆகிக்கிறான்னு அவனை கொண்டு வந்து இவனோட ஒப்பிட்டு இது செய்கிற இதில் செய்கிற தவறுகளில் ஒப்பிடுறது முகாரணா. எப்போ பார்த்தாலும் குழந்தை யாரோட ஒப்பிடுறது, அடுத்த வீட்டோட, முன்னு வீட்டோட, அண்ணனோட, தங்க ஒப்பிட்டு என்ன செய்யற, அந்த பிள்ளையோட உள்ளத்துல படிப்புல அவனை பாரு, பத்தி அவன் ஒன்னே மாதிரி தானே, அவன் ஒன்னே வயசு தானே, ஒன்றே ஊர் தானே, அப்படியே சொல்லி என்னது ஒப்பிடுவதை பார்க்கிறோம். ஆனா அவனுடைய சில பிளஸ்கள் இருக்கு, அவனுக்கு சரியே வராது, இவன் அதில் என்ன செய்வான், முன்னுக்கு நிற்பான், அதை காட்ட மாட்டோம். அன்புள்ள சகோதரர்களே, இவைகள் எல்லாம் எங்கள் பெற்றோர்கள் செய்யக்கூடிய பொதுவான தவறுகள். உளவியல் ரீதியாக பேசக்கூடியவர்கள் இந்த பகுதியை கூடுதலாக என்ன செஞ்சா பேசினா நல்லது, இந்த பகுதியை கூட பேசினால் நன்றது. இது அது கவனம் எடுக்கப்பட வேண்டிய ஒரு பகுதி. எது, குழந்தைகளுடைய விஷயத்தில் பெற்றோர்கள் ஏற்படுத்தக்கூடிய அதிருப்தியின் காரணமாக அவன் மாறி போறது. அவனுக்கு லட்சியம் என்றா என்னன்னு தெரியாது. இப்போ பாடசாலைகள் என்ன செய்யறாங்க, முதலாம் ஆண்டு உனது லட்சியம் என்ன, அவனுக்கு லட்சியம் என்றா என்னன்னு அவனுக்கு தெரியாது, லட்சியம் என்னன்னு கேட்கிறாங்க. இது தவறு கிடையாது, அவனோட உள்ளத்துல இலட்சியம் என்ற உணர்வு என்ன செய்யும், வளர்க்கும். ஆனா அவனை தவறாக்குறாங்க. எப்படி தெரியுமா, ஒருத்தன் சொல்லிடுவான் நான் டாக்டர் சொல்லி, எல்லாரும் ஒருத்தன் இன்ஜினியர், ஒருத்தர் டாக்டர், ஒருத்தன் அப்படி சொல்லி முடிச்சானா ஆசிரியர் சொல்லுவாரு, அப்ப யாரும் டீச்சராக வர விரும்பல அப்படின்னுவாரு. அந்த குழந்தை ஓ டீச்சர் நம்ம சொல்லிக்கலாம், அவனை கடைசியில் ஒரு மாணவன் நான் டீச்சராக வர விரும்புகிறேன் என்றது இலட்சியம் என்று சொல்லிடுவா. நம்ம பார்க்குறோமா இல்லையா? அவ குழந்தைகளை அதை சொல்லாதனால அது பெரிய தவறு. ஏன்னா அவங்க ஐடென்டிஃபை பண்ணி முன்னேறல, அளந்து அனலைஸ் பண்ணி முன்னேறி கொண்டுள்ள அவங்க. அந்த குழந்தைகளுக்கு நீங்க ஒரு வழிகாட்டல், உங்களை வைத்துத்தான் இலட்சியமிக்க குழந்தைகளாக அது என்ன செய்யும், உருவாகும். உங்களோட வாழ்க்கையில் அந்த குழந்தை இலட்சியங்களை கண்டுதன்னா அந்த குழந்தை என்ன செய்யும், இலட்சியமிக்கதாக உருவாகும். எனவே குழந்தைகளுடைய விஷயத்தில் குழந்தைகளுடைய ஒவ்வொரு செயலையும் வைத்து அவன் இன்னதான் வருவான்னு என்ன செய்யக்கூடாது, நம்ம தீர்மானிக்கவே கூடாது. ஒவ்வொரு இந்த செயலை வச்சு இந்த செயலை வைத்து இந்த செயலை வைத்து எதையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, தீர்மானிக்க கூடாது. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொன்ன ஒரு அழகான வழிகாட்டல், எப்பையும் கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஹிப்புல் ஃபஅல, நல்ல எதிர்பார்ப்பு மிக்க வார்த்தைகளை விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். எல்லா விஷயத்திலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல எதிர்பார்ப்பு மிக்க வார்த்தைகள். அப்படின்னா என்ன, ஒரு குழந்தை தவறு செய்து மோசமான நிலைமை நடக்கும், அவனுக்கு தண்டனையெல்லாம் நீங்க கொடுக்குறீங்க, அது வேற, தண்டனை கொடுக்க கூடாதுன்னு சொல்லலை, கொடுத்த பின்னால கூட இவன் நல்லவத்தனா என்ன செய்வான், இவன் வருவான், இப்படி இருந்ததுக்கு இதுதான் அவனுக்கு எதிர்காலத்தை வர முடியல, இவன் ஒரு பெரிய ஒரு ஆளா என்ன செய்வான், வருவான், இது ரசூலாங்க விரும்பினாங்க. அப்ப இதை நம்ம அளந்தலும் சொல்லத்து இவன் வருவானா, ஒப்பிட்டு பார்த்து இவன் வரமாட்டான் அப்படின்றது என்னது, இது பிழை. இப்பயும் நல்ல வார்த்தையை விரும்புறது, இவன் நல்லவனா வருவான், பெரிய ஒரு ஆளாக இவன் வருவான், பெரிய ஒரு காரியாக வருவான். நீங்க சூழல்லாம் பார்க்க வேணாம், நான் இப்ப இருக்கிற சவுதியில சூழல்ல இவர் பெரிய போற வர வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்க வேணாம். நான் இருக்கக்கூடிய இந்தியாவோட சூழல் இது யாரும் உங்களுக்கு சொல்ல சொன்னது, பிழை. 60 வருஷம் நம்மளது கையில் இல்லை, இவன் இப்படிப்பட்ட ஒரு ஆளாக வருவான் என்ற எண்ணங்களை அவனது உள்ளத்துல நம்ம என்ன செய்ய வேண்டும். நிறைய ஃபஅலுடைய குழந்தைகள் பாருங்கள், உலகத்துல நீங்க எதுக்கு சந்தோஷப்படாத குழந்தைகள் பாராட்டுக்கு சந்தோஷப்படும், உடனே குழந்தைகள் சந்தோஷப்படும். நீங்க அவங்களோட ரியாக்ஷனை காணலாம். எல்லா விஷயத்துல ஒரு அவரை அடிச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்தை சொல்லுங்க, என்ன புள்ள அழமாட்டான், வந்து வேணா புக்கன்னு வந்துடுவாங்க. அதான் குழந்தையுடைய இயல்பு அதுதான். இந்த பழக்கத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும், உருவாக்க வேண்டும். ஆனா நம்ம என்ன செய்யறோம் இல்ல, குழந்தைகளோட விஷயத்துல ஒவ்வொன்றா தீர்ப்பு, அது என்ன காசு, என்ன தவறிடுவானோ, அவன் பிழையாயிருவானோ, தவறுல போய் விழுந்துருவானோ என்ற அந்த எண்ணங்களின் காரணமாக ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவனை தீர்ப்பு சொல்லி கெட்டு போய்